ஓம் ஸ்ரீ மகா காளிகாயை நம. அக்கா, உங்க குலதெய்வம் என்னவென்று தெரியவில்லையா? நான் சொல்லும் இந்த வழிபாட்டை செய்யுங்க. உங்க குலதெய்வம் என்னவென்று உங்களுக்கு தெரிய வரும். உரித்த தேங்காய் 3 எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காயை மஞ்சள் நிற துணியில் முடிந்து அதன் மேல் மல்லிகை பூவும், அடுத்த தேங்காயை சிவப்பு நிற துணியில் முடிந்து அதன் மேல் மரிக்கொழுந்தும், 3வது தேங்காயை பச்சை நிற துணியில் முடிந்து அதன் மேல் கதம்பம் பூவையும் வைங்க. இவற்றை பூஜை செய்யும் இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வைத்து அவற்றின் முன் மஞ்சள், சிவப்பு, சந்தனம் இவைகளில் பிள்ளையார் பிடித்து வைங்க. பிள்ளையாருக்கு அருகம்புல் பூ போடுங்க. எலுமிச்சை கனி 3 எடுத்து பிள்ளையாருக்கு அருகில் வைங்க. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைங்க. ஒரு பிள்ளையார் முன் வெல்லம், அடுத்த பிள்ளையார் முன் கற்கண்டு, 3வது பிள்ளையார் முன் அவல் வைங்க. ஒரு டம்ளர் நிறைய தண்ணீர் வைங்க. 3 பிள்ளையார் முன்பும் 3 அகல் வைங்க. இவற்றையெல்லாம் தயார் செய்து வைத்துவிட்டு அதிகாலை 4:30 5 மணிக்குள் வீட்டிற்கு அருகிலுள்ள பிள்ளையார் கோவிலுக்கு சென்று தினம் ஒரு கற்கண்டு வீதம் பிள்ளையார் முன் வைத்து வணங்கிவிட்டு வீட்டுக்கு வந்து பிள்ளையார் முன் வைத்துள்ள அகல் தீபங்களை ஏற்றி சாம்பிராணி போட்டு கண்களை மூடிக்கொண்டு எங்கள் குலதெய்வத்தை அடையாளம் காட்டுங்க என்று கேளுங்க. இவ்வாறு தொடர்ந்து 1 மாதத்திற்கு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை வளர்பிறை செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பித்து தொடர்ந்து 1 மாதம் செய்து வர உங்கள் குலதெய்வம் உங்கள் குடும்பத்தார் கனவில் தோன்றும் அல்லது அசரீரியாக தெரிய வரும். வழிபாட்டில் வைத்த 3 தேங்காய் முடிச்சு, 3 எலுமிச்சை கனிகள், பிடித்து வைத்த 3 பிள்ளையார், 3 அகல் விளக்கு இவைகள் வழிபாடு நிறைவு செய்யும் வரை அப்படியே இருக்க வேண்டும். பூக்களை 5 நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். வெற்றிலை பாக்கு பழம் 2 நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். வெல்லம், கற்கண்டு, அவல் தினமும் வைத்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குலதெய்வம் தெரிந்த பின் வழிபாட்டில் வைத்துள்ள பொருட்களை என்ன செய்ய வேண்டும் என்றும், குலதெய்வத்தை எப்படி வீட்டிற்கு அழைத்து முறையாக வணங்க வேண்டும் என்றும் அடுத்த காணொளியில சொல்றேன். நல்லதே நடக்கும். ஓம் காளித்தாயே போற்றி. ஓம் அன்னையே போற்றி. ஓம் ஓம் ஓம்